வணக்கம், நான் உங்கள் பிரசன்னா. இந்த வீடியோ என்னென்னா, ஒரு மழைநீர் சேமிப்பு எப்படின்னா, பொதுவாக நம்ம மழைநீர் சேமிப்புக்கு என்ன பண்ணுவோன்னா, காடுகளில் மழைநீர் சேமிப்பாக குட்டைகள் அமைச்சிருப்போம், இல்லை கிணத்துகள் கொடுப்போம். இதை எப்படி பண்ணியிருக்கோன்னா, இது ஒரு குறைக்காடு. இதில் ஒரு பெரிய விவசாயம் பண்ண முடியாதனால இது இந்த தரிசு நில காட்டை மேம்படுத்துறதுக்காக முழுசாக நம்ம நீம் பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது எல்லாமே நல்ல ஒரு பெரிய சைஸ்லேயே ஒரு 700 மரங்கள் வச்சுருக்குறோம். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு 5 வரிசைக்கு ஒரு வரிசையில் 3 செடிக்கு வர மாதிரி ஒரு குழி, ஒரு 3 அடி to 4 அடி ஆழத்தில் பிட்டு. இது எதுக்குன்னா, இப்போது மழைநீர் இது வடக்கு திசை. இந்த திசையிலேருந்து மழை பெஞ்சு தண்ணி வரும்போது இந்த ரிசர்வேருக்கு சேர்ந்துட்டும் ஃபில் ஆனதுக்கப்புறம் திரும்ப அடுத்ததுக்கு ட்ராவல் ஆகும். இதுக்கு நடுவில் ஓட்டிக்கிறதுக்காக அங்கங்கே நடுவில் ஒரு கேப் கொடுத்துருக்கோம். அது டிராக்டர் ஓட்டுறதுக்காக அந்த சௌகரியத்தை பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காடுகளில் தண்ணி நிறைய நின்று காடு முழுசாக பாயும் பொழுது நிறைய வெஜிடேட்டிவ் க்ரோத் இருக்கும். தண்ணி சேமிக்கிற மாதிரியும் இருக்கும், நிலத்தடி நீர் மேம்படும். அதை விட ஃப்யூச்சருக்கான அவங்களோட காடு மேம்படுறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ இது முதல் இதாக பண்ணுறோம். தண்ணி நல்லா சர்ப்ளஸாக கீழே ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் இதில் நம்ம உரம் தயாரிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை செஞ்சுருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த மரங்கள் பெருசாகிருச்சு அப்படின்னோம்னாவே இதுக்குள்ளே ஒன்றும் பெரிய செடி கொடி வர்றதில்லை, கொஞ்சம் தான் வருது. அப்பப்போ நாங்கள் களை டிராக்டர் ஓட்டிக்கிறோம். முழுசாகவே ஒரு ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி நீம் முழுசாகவே. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் க்ராப் தான். இமீடியட்டாக எங்களுக்கு பெரிய பயனை கொடுக்கலினாலும் ஒரு 10 வருடம் காலகட்டம் வெயிட் பண்ணோம்னா இந்த மரங்கள் மிக பெருசாயிரும். அதுக்கப்புறம் இதிலேருந்து வருகின்ற எல்லாமே நமக்கு வருமானம் தான். நல்ல காற்று, இவ்வளோ பெரிய ஏரியாவில், ஒரே ஏரியாவில் நீம் பிளான்டேஷன்ஸ் இருக்கிறது ரொம்ப ரேரான சமாச்சாரம். அதனால் அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இதில் வர்ற பூ என்னென்னா, இது சுற்றியும் கரெக்டாக வச்சுருக்கிறதுனால தார்ப்பைகள் விரித்து அதில் பூ உதிர்றதை கலெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இதனுடைய விதைகளை சேமிக்கலாம். சேமித்து அதை காய வச்சு அதை நம்ம ஏற்றுமதிக்கு செய்யலாம். இந்தியாவிலே நிறைய மதிப்பு கூட்டு பொருள் செய்கிறாங்க. ஸோ அந்த திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கும் குறைக்காடுகள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எந்த ஒரு பெரிய சிரமம் இல்லாமல் தண்ணி சௌகரியம் அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த காடாக இருந்தாலும் நீம் பிளான்டேஷனுக்கு ரொம்ப உகந்தது. அதை விட முக்கியமான விஷயம், நம்ம பெரிய ஒன்றும் பராமரிப்பு பண்ண வேண்டியதில்லை. ஒரு பெரிய ஆக்சிஜன் தொழிற்சாலையை நம்ம உருவாக்குனதுக்கு இணையாக நம்ம இதை செய்யலாம். நன்றி, வணக்கம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இதை பற்றி மேலும் டீட்டெயில் வேணும்னா எனக்கு பின் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு சைன் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்யூ.